நம்ம நாட்டில் இன்னைக்கும் கண்ணுக்கு தெரியாம பல இடங்கள்ல தொழிலாளர்கள் சுரண்டப்படுறாங்க. வறுமையை பயன்படுத்தி ஒருத்தரை அடிமை மாறி நடத்துறது நாகரிகமான சமூகத்துக்கு அழகு கிடையாது. இதை தடுக்கிறதுக்காக தான் புது சட்டத்துல பிஎன்எஸ் பிரிவு 143 மற்றும் 146 இருக்கு. பழைய ஐபிசி 370 மற்றும் ஐபிசி 374 ஆகிய சட்டங்கள் தான் இப்போ இன்னும் தெளிவாக்கப்பட்டிருக்கு. பிஎன்எஸ் 143 ஒருத்தரை வேலைக்காகவோ இல்ல வேறு காரணத்துக்காகவோ கடத்திட்டு வர்றத பத்தி பேசுது. பிஎன்எஸ் 146 ஒருத்தரோட விருப்பம் இல்லாம அவங்கள மிரட்டியோ இல்ல கட்டாயப்படுத்தியோ வேலை வாங்கறத ஒரு குற்றமா சொல்லுது. ஒரு தொழிலாளிக்கு அரசாங்கம் நிர்ணயிச்ச குறைந்தபட்ச சம்பளத்தை விட கம்மியா கொடுக்கறது கூட கட்டாய உழைப்பு தான். ஏன்னா அவன் வறுமை காரணமா தான் அந்த பணத்துக்கு வேலைக்கு வரான். அதுவே ஒரு மறைமுக கட்டாயம் தான் கோர்ட் சொல்லியிருக்கு. குறிப்பா செங்கல் சூளைகள், ஓட்டல்கள் இல்ல பில்டிங் வேலைகள்ல சிலரை வெளியே விடாம அடைச்சி வச்சு குறைந்த சம்பளத்துல கொத்தடிமையா நடத்துறது பெரிய ஜெயில் தண்டனைக்குரிய குற்றம். தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளமும் ஓய்வு நேரமும் மரியாதையும் அவங்களோட அடிப்படை உரிமை. அதை தட்டி பறிக்க யாருக்கும் அதிகாரமும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 23 படி கொத்தடிமை முறை முழுமையா ஒழிக்கப்பட்டுருச்சு. ஆனா இப்போ இருக்கிற பிஎன்எஸ் சட்டத்துல பெண்களையும் குழந்தைகளையும் வேலைக்காக கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்துறவங்களுக்கு கடுமையான ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம எல்லா தொழிலாளர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.